Now keep going strong. Are things improving? Are they improving? Little bit, little, kunchup, or more? No, what they're saying is, I had an interaction with the sanitary inspectors today. So they're very happy about what's happening in the field. They are saying that they have been empowered, and whenever they go to the street, and there is a respect, and they obey the instructions and sanitary instructions. I mean, whatever orders are there, they abide by this. And shopkeepers, especially, they immediately bring the baskets and put it in the front of their shops. And because of action taken against the encroachment on the side drains and then other drains, a lot of cleaning has taken place, and people are no more encroaching those places. They are respecting. சுகாதார ஆய்வாளர்களோடு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தொழிலாளர்களுடைய ஆலோசனைப்படி இன்றைக்கு நாங்கள் பேசினோம். அவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்பாட் ஃபைன் என்ற சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு நகராட்சி பகுதியிலே சிறந்த முறையிலே அந்த சுத்தம் சுகாதாரம் என்பதற்கு மக்கள் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடைக்காரர்கள் தங்களுடைய கடையிலே சேரக்கூடிய குப்பைகளை அவர்கள் ஒதுக்குவதற்காக சரியான முறையிலே அந்த பக்கெட்டுகளை அந்த கடைக்கு வெளியே வைத்திருக்கிறார்கள். வாய்க்கால்களிலே சாளரங்களிலே என்கோரேஜ் பண்ணாமல் அதை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவில்லாமல் அனுமதி இல்லாமல் மணல் போன்ற கட்டிடம் கட்டுவதற்கான பொருட்களை தெருவிலே வீசி தெருவை அடைத்து வைக்கக்கூடிய அந்த நிலைமையை இன்றைய தினம் இந்த நடவடிக்கையினாலே மாற்றப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே சில குறைபாடுகள் இருந்தாலும் மக்கள் மத்தியிலே ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் காலப்போக்கிலே அதில் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பெரும்பாலான அளவிற்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த முயற்சினாலே இப்பொழுது நகராட்சிக்கு தன்னுடைய கடமையை சரியாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்கள் இதனாலே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த முயற்சியை செய்வோம் என்று சுகாதார ஆய்வாளர் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு யூனிஃபார்மாக நகராட்சி நிர்வாகம் வழங்கியிருக்கிறது. இந்த யூனிஃபார்மை போட்டு அவங்க போகும்பொழுது மக்கள் மத்தியில் அவர்களை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நல்லபடியாக நம்முடைய நகராட்சி பகுதிகள் சுத்தமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம். You also, traffic police also, Pondicherry Green. And God gives us enough to give you every week. Enough for all of you. You are our priority. For me, you are my priority. You and traffic police. எல்ஜியை பொறுத்த மட்டும் உங்களுடைய பணியும் டிராஃபிக் காவல்துறை டிராஃபிக் போலீஸுடைய பணியும் ரொம்ப அவசியம் முக்கியமானது. By you doing this, you will save crores of rupees of diesel. And mosquito health will improve, road safety will improve, money will be saved, people will feel better. It's everybody's benefit. By you people, just few 20 of traffic, another 20 of just 30-40 people cleaning up the whole Puducherry. That's all that's required. So இந்த 20 பேர் அதிகபட்சம் இருப்பாங்க டிராஃபிக் போலீஸில் நடைமுறைப்படுத்துறதுக்கு விதிகள் நடைமுறை. அதுபோல் 20 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கீங்க. உங்களுடைய முயற்சினால புதுச்சேரி நல்லா பாதுகாப்பாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். இதனால் வியாதிகள் வராமல் தடுக்கப்படுது, சாளரங்களில் குப்பை சேராமல் தடுக்கப்படுகிறது, பொதுமக்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியுது. இதனால் பல கோடிக்கணக்கான பணங்களை அரசாங்கம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் உங்களுடைய கடமையை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மேடம் சொல்கிறேன். It will be revolution. Right in time for New Year, when the whole tourist season is coming here, they'll watch you. Now so you can walk like this also. Well done, both of you youngsters. This is the first time. What he says is they want to wish you on the New Year Day, and this is the first time that they have been given opportunity to meet the governor. And governors for you. And get the greetings. Happy New Year, and thank you very much. Thank you. You're making our New Year good. Good. Thank you. Thank you. I was waiting to see this jacket. You have done a good job.